ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ, ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான வீடியோ. இன்றைக்கி 40 இருந்து 50 வயதிற்குரிய பெண்கள் மெனோபாஸ் பிரச்சனைனால நிறைய அவதிப்படும் போது இதனால் வர பிரச்சனைகள் வீட்டில் நிறைய இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள்னால போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட வேலைகளில் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போது அந்த மெனோபாஸ் டைம் வர்ற இரிட்டேஷன் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கும், அது சம்மந்தப்பட்ட முத்திரை. ஸோ இந்த முத்திரையை நான் சொல்கிறதுல லேடிஸ் மட்டும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எல்லா வீட்லேயுமே அவங்களோட கணவன்மார்களும் இந்த முத்திரை பண்ணும்போது நிறைய இமோஷனான பிரச்சனைகள் தவிர்க்கப்படுது. இந்த வயதில் இப்போது நிறையா பார்க்குறோம். 40 to 50, 55 தான் டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயமே முன்னாடி ரொம்ப ஏர்லியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த 40 to 55 வயதுக்குள்ளே தான் நிறைய நடக்குது. ஸோ இதை ஏன் இந்த வயதில் இவ்வளோ டைவர்ஸ் நடக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறதுக்கு கூட ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம். பட் கரெக்டான விஷயம் பார்த்தோன்னா மெனோபாஸ் டைம் மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே அந்த வர்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ், அந்த 40 to 55க்குள்ளே வர்ற அந்த இம்பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக முத்ரா மூலமாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைம் என்னென்ன உணர்வுகள்லாம் இருக்குது. முக்கியமாக எல்லா பெண்களுக்கும் இந்த டைம் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு அன்புக்கு ஏங்குவது. யாரை கேட்டாலும் எனக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை கவனிக்க மாட்டுறாங்கன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே இந்த வயதில் நிறையா இருக்குது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. ஸோ பெண்களுக்கு பர்டிகுலராக பார்த்தா அந்த மெனோபாஸ் டைம் லெஃப்ட் சைடு ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம இடது பக்க மூச்சையும் நம்ம நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அண்ட் இடது பக்கமே அவங்களுக்கு வீக்காக இருக்குது. ஸோ ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது. அண்ட் ரொம்ப எதிர்க்கெடுத்தாலும் அழுகிற ஒரு பிரச்சனை வருது. ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாமே அந்த அன்புக்கு ஏங்குதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும், தன்னை இயலாமையாக அந்த அந்த ஸ்டேஜில் ரொம்ப நடக்கிற ஒரு விஷயம் தான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும், காரணமற்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிரதானமாக இருக்குது. அதாவது காரணமற்ற பயம், காரணமற்ற சோகம், காரணமற்ற கோபம் எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, காரணம் அற்ற ஏன் எதற்குன்னு தெரியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே 3 முத்திரைகள் மூலமாக ரொம்ப அருமையாக நீங்கள் தீர்வு காண்கலாம். ஸோ அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் 3 பண்ணலைனாலும் நான் குறைந்தது 2 முத்திரையாவது நான் பண்ணிட்டு வரேன். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பார்க்க முடியுது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக கூட நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டும் இதை எடுத்துக்கும் போது அந்த ஏக்கம் புரியும். அதே சமயத்தில் அவங்களுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் இந்த ஏஜில் அவங்க ஈஸியாக கடந்து போகலாம். அதன் மூலமாக இந்த சண்டை சச்சரவுகளை நம்மளால் நிறைய தவிர்க்க முடியும். ஏன்னா இந்த 3 விஷயங்கள் தான். ஏன் பயப்படணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், இன்னொன்று நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் லவ் நம்மளுக்கு வரணும். ஸோ அந்த விஷயம் லேக் ஆகுது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. நான் எதுக்குமே லாய்க்கெல்லாம் அந்த நினைக்கிற விஷயம். அண்ட் ரொம்ப அன்புக்கு ஏங்கிறது. ஸோ தேவைப்படுற விஷயத்தில் ஓகே, பட் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்மளை கவனிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம், இது எல்லாம் தான் பிரதானமாக இருக்குது. ஸோ அதுக்கு 3 முத்ரா ஃபஸ்ட் ரொம்ப முக்கியம். எதுக்கெடுத்தாலும் அழுகிறோம், லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நம்மளுக்கு வீக்காக இருக்குது. ஸோ அதுக்கு நல்ல பிராணாயாமம் ஒரு முறைப்படி கற்றுட்டு பிராணாயாமம் பண்ணுங்கள். அது கூட பிராண முத்ரா, இதுதான் ரொம்ப டாப் மோஸ்ட் முத்ரா. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 10 தடவையும், ஈவினிங் நீங்கள் வாக்கிங் போகும்போது கூட இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் செய்யலாம். ஸோ அதற்கு உங்களோட சுண்டு விரல், மோதிர விரல், பெருவிரல் சேர்த்து நீங்கள் இப்படி வச்சு மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes நல்லா உங்கள் மூச்சை இழுத்து, சும்மா சாதாரணமாக மூச்சை இழுத்து விட்டுட்டு
உங்கள் மூச்சை கவனித்து இந்த பிராணமுத்ராவை பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தன்னம்பிக்கை, அதாவது அந்த மெயினாக அன்புக்கு ஏங்குறது அப்படிங்கிறதும் தேவையில்லாமல் வர்ற அழுகையும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து மகாசிரசு முத்திரை. இது நான் சொன்ன மாதிரி பிராணமுத்ராலே ரத்த ஓட்டம் நல்லா சீராகும். ஆனால் மகாசிரசு முத்திரை பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு அட்டென்ஷன், அதாவது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அந்த டைம். ஸோ அது எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மெயினாக தலைக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகும். இந்த மெனோபாஸ் டைம் வர்ற தலைவலி, அந்த டென்ஷன், ஆன்சைட்டி இதெல்லாமே வந்து சூப்பராக ரெடியூஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ ஏன்னா அந்த டைம் வந்து உடம்புல ரொம்ப கபம் தான் அதிகமாகும். ஸோ அதை குறைக்கிற மாதிரி இந்த முத்திரை இருக்கும். அதுக்கு வந்து மோதிர விரலை மடக்கி வச்சுட்டு நம்மளோட சுண்டு விரல் மட்டும் நீட்டிட்டு மீதி இருக்கிற ஆள்காட்டி விரல், நடுவிரல், பெருவிரல் மூணையும் ஒன்று சேர்க்குறோம். அதாவது நம்மளோட கபம் மண் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து குறைச்சிட்டு, நம்ம நீர் வந்து அந்த டைம் உடம்புல கம்மியாகுது, டீஹைட்ரேஷன் நடக்குது, நீர் பூதத்தோட விஷயம் வந்து அப்போ ரொம்ப குறையாக இருக்குது. ஸோ சுண்டு விரல் தான் நீர் பூதம். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மீதி நெருப்பு, காற்று, ஆகாயம் மூணையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம உடம்புல நெருப்பு, காற்று, ஆகாயம் மூணுமே எப்பையும் அதிகமாகவும் ஆகக்கூடாது, எப்பையும் குறையவும் கூடாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் இமோஷ்னலாகவே ரொம்ப அதிகமான பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஸோ அந்த விதத்தில் தான் அந்த 3 பூதங்களையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நீர் பூதத்தை அதிகப்படுத்தி மண் பூதத்தை குறைக்கிறது தான் இந்த முத்திரை. ஸோ இதையும் 10 நிமிடங்கள் பிராணமுத்ரா பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு இதை ஒரு 10 நிமிடம் மூச்சை இழுத்து விட்டுட்டே பண்ணுங்கள். ஸோ அப்போது காலையும் மாலையும் 10, 10, 20, இன்னொரு முத்ரா 10. ஸோ 30 நிமிடங்கள் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க போகிறீங்க. ஸோ அடுத்த முக்கியமான முத்திரை வந்து சுரபி சீர் முத்திரை. ஸோ சுரப்பை வந்து நம்மளோட ஹார்மோன்னா என்னது? நம்மளோட சுரப்பு. ஸோ நம்மளோட நாளமில்லா சுரப்பிலேருந்து எத்தனையோ ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்ட் ஆகுது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற ஒரு அருமையான முத்திரா. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் அது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் பார்க்க முடியும். ஆனால் உங்களோட ஹார்மோனும் அதாவது ஹார்மோன் அப்படின்னா நம்ம சொல்கிறது வெறுமனே தைராய்டு, இன்சுலின் மட்டும் இல்லை. ஸோ நிறைய சின்ன சின்ன ஹார்மோன்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப்பை பாதிச்சுட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். மெயினாக ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் லேடிஸ்க்கும், டெஸ்டோஸ்டரான் ஜென்ஸுக்கும் அந்த ஒரு ஹார்மோனையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு முத்திராவாக இந்த முத்திரை இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கு உங்களோட வலது கை, இடது கை இப்படி வச்சுக்கோங்க, வலது கை மேலே வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட வலது கையோடைய சுண்டு விரலை உங்களோட இடது கையோட மோதிர விரல் மேலே வைங்க. அப்போது ஜஸ்ட் ஆப்போசிட் அதே மாதிரி வலது கையோட மோதிர விரலை இடது கையோட சுண்டு விரல் மேலே வைங்க. இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. மாற்றி வச்சிட்டோம். ஸோ பஞ்ச பூதங்களை கனெக்ட் பண்ணுறோம். இப்போது வலது கையோட நடுவிரல் எடுத்து இடது கையோட ஆள்காட்டி விரலில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் வலது கையோட ஆள்காட்டி விரலை இடது கையோட நடுவிரலில் கனெக்ட் பண்ணுங்கள். தென் உங்களோட கட்டை விரல் உங்களோட செஸ்ட்டில் இப்படி நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி மூச்சை நல்லா இழுத்து செய்யுங்க. 10 நிமிடம் இப்படி விரலில் வச்சுருங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்ட் விரல் வலிக்கும். அப்போ 5 நிமிடங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்கள். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா மட்டும் ஒரு 2 நிமிடம் இந்த முத்திரை பண்ணாலே போதும். அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த முத்திரா வந்து பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இதுக்கும் மீறி உங்களுக்கு ஏதாவது லைட்டாக இந்த முத்திரா ரியாக்ட் ஆகுதுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த முத்திரா ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். ஸோ மீதி எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இது வந்து எல்லா ஹார்மோன்ஸையுமே பேலன்ஸ் பண்ணும். இதன் மூலம் குழந்தைகள் கூட இப்போ வந்து மெனோபாஸ்னு இல்லை, டீனேஜர் கேர்ள்ஸ்க்கு கூட அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன், ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் வரமாட்டேங்குது, அழுகிறாங்க. ஸோ அவங்களும் இந்த முத்திரையை பண்ணிட்டு வரலாம். அதன் மூலமாக அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட படைப்பாற்றல் திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த 3 முத்திராவுமே மெனோபாஸில் இருக்கிற பெண்களும் 40லேருந்து அந்த 55 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்களும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வர்ற
நிறைய இமோஷன்ஸ் குறைக்கப்படுது. அதனால உடம்புல வர்ற ஒபிசிட்டி அந்த மாதிரியான ஃபிசிக்கல் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. அண்ட் எமோஷனால் வர்ற சண்டை சச்சரவுகள் ரொம்ப அழகாக குறைஞ்சி மென்மேலும் அது நம்ம உடம்புக்கு ஃபிசிக்கலாக பிரச்சனைகளை கொடுக்காமலும் வீட்டில் சண்டை பிரிதலோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல போய் எதற்கெடுத்தாலும் சந்தேகம், கத்துறது, அழுகிறது இது மாதிரி இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மெனோபாஸ் மட்டும் இல்லாமல் ஹார்மோனையே பேலன்ஸ் பண்ணுங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். இந்த 3 முத்திரையும் யாருக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறதே கிடையாது. ரொம்ப ஈஸியாக உங்கள் விரல்கள் மூலமாகவே நீங்கள் மருந்தை கொடுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.